இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கு. கோவிட் வந்தது இல்லை, அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா 5 கிரக சேர்க்கை இருந்தது தனுசுல. அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய டைமும். யாரையும் நம்பக்கூடாது, ஏன்னா நம்பி ஏமாந்து போயிடலாம். அப்போ நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எதிரிகளாவா, எதிரிகள் நண்பர்களாவா, இந்த மாதிரி காலகட்டம் இந்த காலகட்டம். எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்து இருந்துருக்கும். எல்லாருமே இருக்காங்க, ஆனாலும் ஒரு திருப்தி இல்லையேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து மிஸ்ஸிங் வந்து அவங்களுக்குள்ள உள் மனசில் அது ஓடிட்டு இருக்கும், வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அதாவது நடுக்கடல்லேருந்து கூட்டு வந்து கரைக்கு விட்ட மாதிரி, அதுவே ஒரு பெரிய இது. அப்புறம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 8ல் போய் ராகு மறைஞ்சதுனாலே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அது 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. ஃபர்ஸ்ட் ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது வந்து சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. சாயா கிரகம்னா என்ன? பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இது கிரகம் கிடையாது, நிழல். ஒரு நிழலுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசின்னு இருக்கோம்னு வைங்களேன், திடீர்னு ஒரு நிழல் இப்படி போச்சு, என்ன ஆகும்? பயந்துரும். அந்த உணர்வு தருமா? கண்டிப்பா. உணர்வை தரக்கூடியது தான் ராகு கேது. ஒரு பிளானட் வந்து தன்னுடைய வேலையை மட்டும் செய்யும், ஆனால் ராகு கேது மட்டும் மல்டிபிள் ஒர்க் பண்ணும். ஒரு மனிதனுடைய சிரிப்பு, அழுக, சந்தோஷம், துக்கம், நல்லது, கெட்டது எல்லாம் மல்டிபிள் ஒர்க்கும் ராகு கேது பண்ணும். அதனால தான் ராகு கேது வரும்போது பயப்படுறாங்க, ஓ இந்த பயிற்சி வரும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பொதுவாக ராகு கேது நடக்கக்கூடிய யுத்தம், பிரச்சனைகள், சில தடுமாற்றங்கள், இது எல்லாத்துக்கும் ராகு கேது ஒரு பிரதான காரணமாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது. கோவிட் வந்தது இல்லை, அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா 5 கிரக சேர்க்கை இருந்தது தனுசுல. அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய டைமும். அதாவது கோவிட் வந்திருக்கு. இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, குரூஷலான ஒரு டைமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால தான் வார்லேருந்து, உடம்பு உபாதைகள்லேருந்து, பணப்புழக்கத்தில் சிலத்துக்கு தடையிலிருந்து, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்ன்றது நிறைய நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் இந்த ராகு கேதுவுடைய ஒரு அமைப்பை கொண்ட இதாக இருக்குது. இது ஒரு பக்கம் 60% பாதிக்குது, அதே மாதிரி ஒரு 40% நல்லது இருக்குது. விஸ்வா வசு வருடம் நல்ல வருடம். ஓகே, இந்த தமிழ் வருட பிறப்பு நல்ல வருட பிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 40% நல்லா இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். இன்னொன்று, சிலது மைனஸ் இருக்கும்போது சில பேருக்கு ப்ளஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம் வரும்போது எங்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் எனக்கு இந்த கோவிட் டயத்தில் தான் ஆன்லைன் சம்மந்தமாக எனக்கு பண்ணேன், கிளாஸஸ் எல்லாம் பிச்சுட்டு போச்சு, பயங்கரமாக. எல்லாருமே அந்த டைமில் ஆன்லைன் தான். எனக்கு அப்போ தான் சார் நல்லா வளர்ச்சி, அப்போ தான் சார் நான் சம்பாதிச்சேன் அப்படி சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறார், சார் கோவிட் வந்தது எல்லாம் லாஸ் சார் அப்படி சொன்னவர் இருந்தார். ஸோ அவங்களுடைய நேர காலமும் இந்த கிரக காலமும் பார்த்தீங்கன்னா 60% வீக்காகவும் 40% நல்லதாகவும் இருக்கக்கூடியது நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போ மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்கள், வெறும் ராகு கேது மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. குரு சனி எங்கே இருக்காரு, இதை வச்சு தான் பலன்கள் வந்து நம்மளால் சொல்ல முடியுது. ஃபஸ்ட்டு மேஷராசியை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரையும் நம்பக்கூடாது, ஏன்னா நம்பி ஏமாந்து போயிடுறான். அப்போ நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எதிரிகளாவா, எதிரிகள் நண்பர்களாவா, இந்த மாதிரி காலகட்டம் இந்த காலகட்டம். ரகசியமாக ஃபோனில் பேசுறது, யாருக்கு தெரியக்கூடாது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ₹1 யாராவது 1,00,000 ரூபா கொடுக்குறேன்னா முதல்ல அவளை நம்பவே கூடாது. ஸோ இந்த விஷயத்தில் மேஷராசி அன்பர்கள், ஏன்னா டக்குன்னு உதவி பண்ணிடுவா, டக்குன்னு நம்பி கொடுத்துருவா, இதெல்லாம் வாட்ட இருக்குது. அப்படி இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், தனக்குன்ற சொத்து சேர்த்துக்கொள்ளக்கூடிய காலம் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் 2 வருஷத்துக்கு அந்த யோகம் இருக்குது. அதனால் இப்போவே பிளானிங் எல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஃபினான்ஷியல் பிளானிங். ஆனால் 7.5 சனி ஆரம்பிச்சுட்டு, 7.5 சனி எப்பவுமே வாழ்க்கை ஒரு பயத்தை கொடுக்கும். பயப்படவே வேண்டாம், ஏன்னா செவ்வாய் வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் சொல்லும்போது சொன்னீங்க நல்லதும் நல்லது பண்ணும். விரைய சனி இது. இந்த விரைய சனியில் யார் நம்ம கூட இருக்கா, யார் நம்ம கூட இல்லைன்னு தெரிய வந்துடும். நான் சொல்கிறது என்ன, உடல் உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அப்புறம்னு காரியத்தை தள்ள போட்டால் முடிஞ்சது, அது செப்பரை ஏறிடும். ஆனால் அப்புறம்ன்றதை தள்ளியே போடக்கூடாது. ரொம்ப அப்பப்போ இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இது மேஷராசிக்கு உண்டான பலன்கள். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லை சுவாமிகள்? இவங்க துளசி வழிபாடு,
கோ பூஜை, துளசி வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். அடுத்து ரிஷபராசி. 2025 ரிஷப ராகு கேதுவுக்கு எப்படி இருக்குன்னா, ரிஷபராசிக்கு ஒரு ஜாக்பாட்டான டைம் இது. இத்தனை நாள் 10 வருஷம் சார் படாத பாடு, லெஃப்ட்டு ரைட்டு முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் அடி வாங்கினது தான் மிச்சம். இன்னுமே தான் நல்லா இருக்குது. அதனால் இனிமேல் நல்லா இருக்குது. எல்லாரும் சொல்கிறா ஒன்றும் காணலையேன்னு சொல்லக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்தோன்னு இருந்துச்சு ஓடாது. மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லபடியான சக்ஸஸ் வரும். ஆனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தேவை, சோம்பேறித்தனம் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், இது மட்டும் இருக்கவே கூடாது, இப்போவே காரியத்தை பண்ணுறது. யோகா, தியானம், எக்ஸசைஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் ரெகுலராக செஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். என்ன மாதிரி தொழில்கள்? ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்மந்தமான இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ரொம்ப ஆராய்ச்சி கல்வியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. மருத்துவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு இடம் வாங்குறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். லீகல்லாம் பார்த்து செக் பண்ணி 1க்கு 100 முறை பார்த்து தான் வாங்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அது போயிடும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கணும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுங்கள் சார்னா, சில ரிஷபராசி என்பது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, இங்கேயா அங்கேயான்னு முடிப்பாங்க. இந்த மாதிரி அப்படியா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு புது விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் அவளுக்கு எப்பவுமே ஒரு திறமை இருக்குது. எதையுமே பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு திறமையை ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா இவங்களுக்கு உடம்புல ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் டெட் ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு டைம் இருக்காது. அப்படியே பயங்கரமான ஸ்பீடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், என்னென்ன செக்லிஸ்ட்டில் வச்சுருக்காங்களோ அத்தனையும் அடுத்த 6 மந்த்ஸ் ரொம்ப டாப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் எதுவும் இல்லை, ஒன்றும் வருமானத்துக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுத்து வந்து அவங்களுக்கு இருக்கும். எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கும். எல்லாருமே இருக்காங்க, ஆனாலும் ஒரு திருப்தி இல்லையேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து மிஸ்ஸிங் வந்து அவங்களுக்குள்ள உள் மனசில் அது ஓடிட்டுருக்கும். வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. முகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்போவுமே காசு வந்துடுச்சுன்னா முகம் அப்படி பளிச்சுன்னு மாறிடும். அப்படியே சந்தோஷமாக இருப்போம். எதாவது அப்புறம் அப்படின்வாங்க. காசு இல்லைன்னா அப்படியே ரொம்ப டல்லாக மாறுவாங்க. அப்படியே என்ன ஆச்சுங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குணாதிசயம். அனாவசிய செலவுகள் இருக்கும் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ். அப்புறம் உங்களுக்கு சேமிப்புகள் நிறையா குவியக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இவங்க சகோதரி, இவங்களுக்கு இளைய சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு ஸ்ரத்தையாக பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நல்ல பலன்களை கொடுக்கும். தொழில்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு அதாவது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தொழில் வரக்கூடிய காலகட்டம் இது. அதாவது என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் தெரியாது, அடுத்த 6 மந்த்ஸ் உங்களுக்கு இதுதான் தொழில்னு தெரிஞ்சிடும். இதுதான் உங்களுக்கு தொழில், நீங்கள் இனிமேல் இதுதான் பண்ண போகிறீங்க, இதில் தான் உங்களுக்கு வருமானம் வருது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு வந்துடும். கடகராசி. கடகராசிக்கு பார்த்து அஷ்டம சனி போனதே பெரிய அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். அதாவது நடுக்கடல்லேருந்து கூட்டு வந்து கரைக்கு விட்ட மாதிரி, அதுவே ஒரு பெரிய இது. அப்புறம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 8ல் போய் ராகு மறைஞ்சதுனாலே அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து 2ல் கேது வரும். இந்த 2ல் கேது வரும்போது என்ன விஷயத்தில் கவனம், இப்போ வீட்டில் ஏதாவது சண்டை நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, ஃபோன் பண்ணி நீ வந்து பேச, ஏன் நீ பேச அப்படின்னு யார்ட்டையாவது உட்கார வச்சு பேசினோன்னா முடிஞ்சு. சண்டை இல்லை, புது சண்டை ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால் யாருக்கிட்டேயும் கூட உட்கார வச்சு பேச வைக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. 3வது மனுஷால விடவே கூடாது. இது மட்டும் இல்லைன்னா எல்லாமே சக்ஸஸாக. வெளிநாடு வெளியூர் செல்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தங்கம், பர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாலெட்டு, அதே மாதிரி செல்ஃபோனு, காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். இதெல்லாம் கடகராசி என்பர்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே 2.5 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது வீடு வாங்கியிருக்கணும். வாங்கலை அப்படின்னு சொன்னால் தயவு செய்து வாங்கிக்கோங்க. இப்போ கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி கிரகப்பிரவேசத்தன்னைக்கு சந்தோஷமாக ஜாலியாக சிரிப்பீங்க. அது உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மகாவிஷ்ணு வழிபாடும் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடும் விசேஷ பலன்களை கொடுக்கும். அவங்களுக்கான தொழில்கள், இவங்க பண்ணக்கூடிய தொழில் பார்த்துட்டிங்கன்னா இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணலாம். அதே மாதிரி மருந்து சம்மந்தமான தொழில் பண்ணலாம். மூலிகை சம்மந்தமான சித்த மருத்துவர், அதேமாதிரி வர்மா, இது போன்ற ஹார்ட்வேர் சம்மந்தமான தொழில், கட்டிட தேவையான பொருட்கள் சம்மந்தமான செங்கல் சம்மந்தமான இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்து சிம்ம ராசி நண்பர்களுக்கு, சிம்மத்துக்கு தான் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எதை கேட்குறதுனா கடகராசிக்காரன்ட்ட ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துன்னு இப்போ கேட்டுக்கலாம். சிம்மம்
ஏன்னா சிம்மத்துக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா அவங்க எப்பவுமே கெத்துலேயே அப்படியே இருந்தவங்களாச்சா, யார் எது சொன்னாலும் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னவங்க. இப்போ யாராவது அட்வைஸ் பண்ணாலே இப்படியே யோசிப்பாங்க, என்னடா அது நம்மளுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறாங்களே, அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம். ஐடியான்னு சொல்ல வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று சிம்மத்துக்கு வந்து சூரியன் தான் அதிபதி, எப்படியும் ஜெயிச்சிருவார். எப்படியும் கஷ்ட நஷ்டங்கள் வந்துடும். இந்த ஒரு 2.5 வருஷம் நீங்கள் நிறைய அஸ்ட்ராலஜர்கிட்ட என்ன ராசி இருப்பாங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் நிறைய பார்க்கக்கூடிய சிம்மராசி. உத்தியோகத்தில் யாரையும் நம்பி போகக்கூடாது. நான் வேலையை விட்டு நிற்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால், நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் எடிட் பண்ணி போட்டு விட்ருவாங்க. நான் சும்மா சொன்ன வேலையை விட்டு நிற்கிறேன்னு, உண்மையாகவே அவன் வேலையை விட்டு நிற்கிறான்னு பாஸ்கிட்ட இவன் நல்லவன் ஆகிறதுக்கு இன்னொருத்தரை போட்டு விட்ருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பக்கூடாது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. என்னைக்காவது செஞ்ச விஷயம் மனசை இப்போ குத்தின்னு இருக்கும். இப்போ மன நிம்மதி மட்டும் வேணும். பெரியவங்க சொல்கிற விஷயத்தை கேட்டுன்னு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடாக. சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னன்னு சொன்னால், அஷ்டமசனி சொன்னேன், குரு 11ல் இருக்கார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ அடுத்த வருஷம்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல கல்யாணம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் கல்யாண காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. தொழில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு துணி சம்மந்தமான தொழில் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உணவு சம்மந்தமான பேக்கரி ஐட்டம், வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய ஒர்க், ஆன்லைன் சம்மந்தமான ஒர்க்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அரசியல், அரசாங்கம், அரசு பதவிகள் இதில் எல்லாம் சூப்பராக இருப்பாங்க. கன்னி ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வடிவேல் சாரோடைய அப்படி ஜோப்லேருந்து 2 எடுத்து பார்த்து அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அவங்க லைஃப்பில் இருந்துருக்கும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சனி ஒரு பெரிய அனுபவத்தை கொடுப்பார். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழிலை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருவார். யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 2, திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த செக்லிஸ்ட் இதெல்லாம் போடுவாங்க. அதாவது பாகியராஜ் சார் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு பாட்டு பாட தெரியுமா, பாண்டியராஜ் சார் கேட்பார். அப்படியே அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் கேட்கக்கூடாது. எப்படி ஆகிறதோ திருமணம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குடும்பம் என்ற ஒரு விஷயத்தை உணரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் வருமானம் இல்லை, இனிமேல் வருமானம் வரத்துக்குண்டான தன்மைகள். இரும்பு சம்மந்தமாக, ஸ்கிராப் சம்மந்தமாக, நீங்கள் தொழில் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இரும்பு ஸ்கிராப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இவங்க எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ட்ரேடிங் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கும். மறைமுக எதிரிகள் புதுசாக க்ரியேட் ஆவாங்க. இவங்களுக்கு 8 காரியங்கள் நினச்சிருந்தா 6 காரியம் சக்ஸஸ் ஆகிடும், 2 காரியம் ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியரை மனசில் நினைக்கக்கூடாது, சக்ஸஸை மனசில் நினச்சாங்கன்னா இவங்க கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். இவங்களுக்கும் மிதுன ராசி மாதிரி ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் எது தொழில்னு அவங்களுக்கு நிர்ணயமாயிரும். நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். பண வருமானத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. கன்னிராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. அடுத்து துளாராசி நண்பர்களுக்கு ரிஷபத்துக்கு ஜாக்பாட் சொன்னேன், துலாத்துக்கு ஜாக்பாட். நல்ல காலம் இது. எப்போவுமே ஒருத்தரை பார்த்த உடனே இடம் போடக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். இவர்களுக்கு சூப்பர் டைம் இது. இவங்க எப்படியுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வீலர் வாங்கலான்ட்டு போய் 4 வீலர் வாங்கிட்டு வருவாங்க, 4 வீலர் வாங்கலான்ட்டு போய் ஒன்றுமே வாங்க வந்துடுவாங்க. நான் சொல்கிறது சம்மந்தமே இல்லாமல் போவாங்க, ஒரு வீடு வாங்கிட்டு வருவாங்க. பிறருக்காக ஏங்குவாங்க. இவங்க எதுக்கு வருத்தப்படுறாங்க, எதுக்கு சந்தோஷமாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னடா அது வித்தியாசமாக, இப்போ எல்லாம் நார்மலாக இத்தனை நாள் போட்டிங்கன்னா அடிப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டிவி ஷோஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான இதில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி வாய்ப்புகள் தேடுறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து டீச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும். இவங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம். ஆரோக்கியமாக வேலையா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல குழந்தை வரும். இப்போ வேலையில் பிரச்சனைன்னு சொன்னேன்ல, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மெட்டர்னிட்டி லீவெல்லாம் நிறைய பேர் எடுக்கிறதுக்குண்டான தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த காலத்தில் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 5ஆம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஃபேமிலிஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க பேச்சை கேட்குறாங்க, இவங்க பேச்சை கேட்குறாங்க. யார் பேச்சையும் கேட்கக்கூடாது, மனசில் என்ன தோன்றது அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அதே மாதிரி தெரியாத நபர்கிட்ட பழகக்கூடாது. நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், நிறைய சோஷியல் மீடியாலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியாத நபர்கிட்ட சந்திக்கிறது, தெரியாத நபர்கிட்ட பேசுகிறது, தெரியாத நபர்கிட்ட வீடியோஸை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஏடிஎம் பின் சொல்கிறது, கிரெடிட் கார்டு மூலமாக பிரச்சனைகள் வர்றது, தெரியாமல் ஒரு பொருளை இழக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும்.
அதே மாதிரி தெரியாத நபர்கள் நன்றாக பேசுகிறார்கள் என்று சொல்லி எனக்கு அப்பா அம்மாவுக்கு மீறி இவங்க என்கிட்ட நல்லா பாசம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பேச்சுக்கு வேண்டி யாரையும் நம்பக்கூடாத காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்ல இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய டைமாக இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தது. இப்போ 8ல் போய் குரு போய் உட்கார்றாரு. இதில் எப்போவுமே ஜோதிடம் பார்க்கும்போது நம்ம குரு தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். குரு பலன் இருந்தால் எல்லாமே சக்ஸஸ். அப்போ குரு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார். இப்போ நமக்கு தோணும் ஒரு விஷயம், ஒரு டிசிஷன் வந்து ஒரு தோணும். இப்போ நீங்கள் கார் ஓட்டின்னு இருக்கீங்கன்னா கார் ஓட்டும் போது இந்த இடத்துல போயிடுவோன்னு தோணும், டக்குன்னு ஒருத்தர் இப்படி திருப்பி வருவார். ஸோ நம்மளுடைய டிசிஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் ஏற்படும், டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க. அப்போ இவங்களுக்கு பிரச்சனை வராது, தானாக ஒரு விஷயம் தடையாகும். அப்போ அந்த தடையாகும் பொழுது நம்மளுடைய டிசிஷனை விட பிறருடைய டிசிஷனுக்கு கேட்டுக்கணும். நம்ம பிறர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எடுத்தோன்னா நம்ம முடிவு பண்ணக்கூடாது, பிறருடைய இதை சஜஷன்ஸை கேட்டுக்கிறது ரொம்ப 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 நல்லது. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சஜஷன் வந்து ரொம்ப முக்கியம். அது பெரியவங்ககிட்ட கேட்காம எதையுமே பண்ணுறது அவ்வளோ சிறப்புக்கு கிடையாது. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா சூப்பராக வருவாங்க. இவங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா சூப்பராக வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீடு, இடம், பொருள் வாங்கும் பொழுது லீகல் கரெக்டாக பார்த்து வாங்குறது நல்லது. இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூக்கி போட்டுறணும். அது வரும், ஆனால் பெருசாக எடுத்துக்கூடாது. இவர்கள் வழிபடக்கூடியது மலை கோயில் முருகன் வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பழனி மாதிரி, பழனி, திருத்தணி இந்த மாதிரி கோயில் போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இவர்களுக்கு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசுக்கு இப்போ எப்படி இருக்குது காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து 7லேருந்து பார்க்குறாரு. இவங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை அப்படி பெருசாக பேசுவாங்க. அப்படின்னா நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் வந்தேன் சார், காரில் கிளம்பி வந்துட்டேன் சார். அவங்க காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக இத்தனை மணிக்கு கிளம்பி வீட்டிலேருந்து வெளியில் வந்து பூட்டி அங்கேருந்து கிளம்பி வந்து கார் ஏறி நடந்து வந்தால் சரியா அப்படின்னு எப்படியோ ப்ரொலாங் பண்ணுவாங்க. அது கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது கதை சொல்லுவாங்கன்னு பக்கத்தில் யாராவது வெயிட் பண்ணிருக்காங்க, அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. என்னையா மாறிட்டியாட்டு இருக்கு அப்படின்னா, குரு நல்லபடியாக இருக்குது. ஸோ குரு சூப்பராக இருக்குங்காட்டி யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு உதவி கிடச்சிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், கல்யாணம் ஆகாதவங்கள கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சென்சிட்டிவான ஒரு நபராக இருப்பாங்க. எந்த விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பூர்வீக சொத்தை யாராவது ரொம்ப நல்லா பேசினாங்க, தங்கச்சிக்கெல்லாம் கொடுக்காது, அக்காக்கெல்லாம் கொடுக்காது, இப்படி யாராவது பேசினா இவங்க அதில் எதாவது வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த கமிஷன் பேஸ்டான ஆட்கள்லாம் இப்போ தான் இவங்க சந்திக்க போகிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த நடுவில் சண்டை மூட்டு விடுறது, கமிஷன் பேசுறது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குரு சூப்பராக இருக்கார். அர்த்தாஷ்டம சனி இருக்க ஒரு சின்ன அனுபவங்கள் கிடைக்கும். நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்ற அனுபவங்கள் தனுசு ராசிக்கு உண்டு. தனுசு ராசிக்கு வழிபடக்கூடிய தெய்வம். அதே மாதிரி இவங்க எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸ்கூல், காலேஜ், லெக்சரிங் இதெல்லாம் சூப்பராக பண்ணலாம். ஸ்டேஷ்னரிஸ், எஜுகேஷன் சம்மந்தமாக என்ன வேணால், கம்யூனிகேஷன், டெலிகாமு, இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா, நிறைய பேர் யூடியூப்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய காலம். ஐடி, டெலிகாமில் எல்லாம் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு, சுவாமிமலை முருகன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி, மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பேசிகிட்டே இருக்கோம், யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, நம்ம இவ்வளோ சொல்கிறோம் ஒத்துக்க மாட்டேன். இந்த இரிட்டேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க ஃபேமிலியில். இரிட்டேஷன்னா எனக்கே முடியல, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரலாம்லன்னு, அது எனக்கு முடியலன்னு. ஸோ இந்த நீங்கள் சேம் இதில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கும் பொழுது சில டைமில் ஒத்து போகும். சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதையே காட் பண்ணி பேசுகிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்படும். வேலைகளில் டக்குன்னு முடியும். ஆனால் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இதை கொஞ்சம் சூக்ஷமாக பார்க்கணும். எந்தெந்த வேலையெல்லாம் ஸ்பீடாக முடிக்கிறதோ பின்னாடி அந்த வேலைக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும். இப்போது ஒரு சில பேர் என்னவாங்க, இந்த நான் இடத்துக்கு வாடகைக்கு வரேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணிடுவாங்க, நான் வரலன்றுவாங்க. அப்போ அந்த அட்வான்ஸு திருப்பி நான் 2 இடத்துலேருந்து வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி சின்ன சின்ன கொலாப்ஸ் எல்லாம் அப்பப்போ ஏற்படக்கூடியதாக இருக்கும். மற்றபடி மகராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி இவர்கள் பேச்சில் கவனம் தேவை. டக்குன்னு பேசிடுவாங்க, அது மற்றவங்களை எப்படி குத்துதுன்னு தெரியாமல் போயிடும். அதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். பண விவகாரங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களுடைய பயணத்தை உபயோகப்படுத்தி பண்ணக்கூடிய தொழிலில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை மட்டும் மகராசி என்பவர்கள் பார்த்தா போதும். மற்ற எல்லாமே மகர ராசிக்கு ரொம்ப நன்னா இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பாங்க. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஐயப்ப சாமி குலதெய்வ வழிபாடு. கும்பராசிக்கு இப்போ இந்த காலகட்டம் வந்து நன்னா இருக்கா அப்படின்னா சூப்பராக இருக்குது.
எப்படி சூப்பராக இருக்குன்னா ஜென்ம சனி போயிட்டேன். முதல்ல உடம்பை படுத்தி எடுத்திருக்கோம், கால் வலி வந்திருக்கும், கழுத்து வலி வந்திருக்கும், எல்லா பிரச்சனையும் சந்திச்சுப்பாங்க. பட் இப்போ இவங்களுக்கு நல்ல டைமாக ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது. கணவராக இருந்தால் மனைவியோடைய ஆரோக்கியத்துலையும், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸை தானாக எடுத்துக்கக்கூடாது. பேச்சு முந்தியெல்லாம் சொன்னால் காப்பாற்ற முடியும் அவங்களால. இப்போ பேச்சு சொன்னால் காப்பாற்ற முடியாது. உதாரணத்துக்கு 5 மணிக்கு வரேன்னா வர முடியாது, 9 மணிக்கு வருவாங்க, 10 மணிக்கு வரேன்னா 12 மணிக்கு வருவாங்க. அந்த மாதிரி அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் அப்பப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 5ஆம் இடத்துல குருங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சனி கெடுத்தாலும் குரு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கங்காட்டி ஏதாவது ஒன்று டக்குன்னு ஒரு நல்ல காரியங்கள் அமையறதுக்குண்டான, குழந்தைகளுக்கு கல்யாணம், வேலை வாய்ப்பு, வெளிநாடு போகிறது வர்றது, பணவரவுகள் வருது, வீடு கட்டுறது, பூர்வீக சொத்தின் மூலமாக பணவரவுகள் ஏற்படுது, குடும்பத்தில் நான் தான் தலைச்சாலாக இருக்கிறது. இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஏற்படும். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம், நவக்கிரக வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் ரொம்ப விசேஷ வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7.5 சனி. இந்த ஜென்ம சனியே இப்போ வந்திருக்கு. ஜென்ம சனி இவங்க எப்போவுமே உபயராசி. இவங்களுக்கு உபயராசின்னு நிறைய ஹெல்ப் பண்ணி பழகிட்டாங்க. வாழ்க்கையில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு டவுனு எல்லாம் பார்த்தாங்காட்டி எதுவுமே புதுசாக தெரியல. நான் சொல்கிறது உங்களுக்கு, மிகப்பெரிய டாப்பான ஆளையும் பார்ப்பாங்க, சாதாரணமாகவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது 2 கேரக்டரும் இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். இவங்க என்ன கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சை கட்டுப்படுத்தணும், நம்பர் 1. நம்பர் 2 என்ன கட்டுப்படுத்தணும்னா இந்த செலவுகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய செலவுகள் பண்ணிகிட்டே இருப்போம், அடிக்கடி செலவு பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ஒரு கேரக்டர் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எது தப்பு எது ரைட்டுன்னு பார்த்து செலவு பண்ணணும். தோல் சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் 50% சரியாயிடும். இரிட்டேஷன்ஸ் எல்லாம் போயிடும். ஒரு நிதானம், அமைதி வந்துடும். கண்டிப்பாக மீனராசி என்பர்கள் வீடு வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது, இடம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது, வேலை நன்னா வரத்துக்குண்டான யோகம் இருக்குது. பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசுறது, ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசுறது கேர்ஃபுல்லாக இருந்துட்டு யதார்த்தமாக பேசின்னு இருப்பாள். அவள் தங்கச்சி தான் கார்லேயோ வண்டியிலோ கூட்டின்னு இருப்பா, யாரோ கூட்டின்னு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு இந்த ஆமாம் காசிப்ஸ் எல்லாம் உங்களை பற்றி நிறைய பேசுவா. சரி விடுங்க, உங்களை பற்றி காசிப்ஸ் பேசினா பெரிய ஆளாயிருவேங்கிற மாதிரி அப்படியே இக்னோர் பண்ணிட்டு, ஆமாம் இக்னோர் பண்ணிட்டு இப்போ என்ன பிரபல்யமாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு குறிப்பாக அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல டைமாக இந்த டைம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. சரி, இவ்வளோ நேரம் 12 ராசிகளுக்குமான அந்த ராகுகேது பயிற்சி பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது ராசி 12 ராசிக்கு ராகுகேது இல்லாமல் குரு சனி எல்லா கிரகமும் சேர்த்து நம்ம பார்த்துட்டோம். நன்றி.